வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வதே இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அம்பாறை கிரான் கோமாரி பகுதி விவசாயிகள் நிந்தவூர் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில். திருகோணமலையில் கர்ப்பிணி பெண் ஒருவர் கொலை. நாசா நிறுவனத்தின் பொறியியலாளர்கள் ஒரியன் விண்கலத்தின் இரண்டாவதும் இறுதியுமான தரையிறங்கும் சோதனையை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். கொழும்பு பாதுகாப்பு மாநாடு தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான ஊடக சந்திப்பொன்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷாந்த் டி சில்வா தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு விஷ ஊசி ஏற்றப்பட்டமை தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட காலத்தில் ராணுவத்தினரால் விஷ ஊசி ஏற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு ஒன்று நிலவுகின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டு உலகளாவிய ரீதியில் உள்ள ராணுவத்தினரின் மீது எழவில்லை, இலங்கை ராணுவத்தினர் மீது எழுந்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ராணுவ தளபதி என்ற ரீதியில் உங்களின் கருத்து என்ன? இது தொடர்பில் குறுகிய பதில் ஒன்று உள்ளது. இது அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டாகும். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் சார்பில் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட சிலர் முறைப்பாடொன்றை சமர்ப்பிக்கும் நோக்கில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன் இடம்பெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரின் பாத யாத்திரையின் போது 2 வாகனங்கள் சகிதம் 2 கைது செய்யப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடொன்றை பதிவு செய்யும் நோக்கிலேயே அவர்கள் சமூகம் அளித்திருந்தனர். குறித்த அனுமதி பத்திரங்களை நாம் போலீசாருக்கு வழங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த விமான சேவை நிறுவனத்திடம் எவ்வித தகவல்களையும் கேட்டறியாது போலீசார் 25,000 விட அதிகம் என்று கூறி என்னுடைய தரப்பாரை கைது செய்துள்ளனர். போலீசார் முறையான விதத்தில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தால் நாம் முறையாகவே வாகனங்களை இங்கு கொண்டு வந்திருந்தோம் என்பது தெளிவாக இருக்கும். எனினும் எனது தரப்பினரின் அடிப்படை உரிமை இதனூடாக மீறப்பட்டுள்ளது. அது தொடர்பில் நாம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளோம். அத்துடன் உயர்நீதிமன்றத்திலும் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றையும் தாக்கல் செய்ய எதிர்பார்க்கின்றோம். මානවිකම් කොමිසම බඩට පැමිණිල්ලක් කරනවා. ඊට අපතරව ශේෂ්ඨාධිකරණයේ මූලික අයිතිවාසිකම් පෙස්සම් ගොනු කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. காட்டு யானைகள் 2 இன்று அதிகாலை ஹம்பாந்தோட்டை அம்பலாந்தோட்டை நகர கண்மையில் உள்ள ரிதிகம வீதியில் உட்பிரவேசித்திருந்தன. இவற்றை மீண்டும் காட்டுக்குள் விரட்டுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக லுணுகம் வெகர வனஜீவிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 2 யானைகளையும் பார்வையிடுவதற்கென கிராம மக்கள் குழுமியிருந்ததால் காட்டு யானைகளை விரட்டும் செயற்பாடுகளில் தடங்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பிரதேசத்திற்கு தற்போது போலீஸ் விசேட அதிரடி படையினரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை யானைகளை விரட்டும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதுடன் பகல் நேரத்தில் அவற்றை விரட்டுவது அபாயகரமானது என்பதால் மாலை நேரமாகும் வரை அவற்றை குறித்த இடத்திலேயே தடுத்து வைத்திருந்து அதன் பின்னர் அவற்றை விரட்ட நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அம்பாறை கிரான் கோமாரி பகுதி விவசாயிகள் நிந்தவூர் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது 1000 ஏக்கர் காணிகளை அரசாங்கம் விடுவிக்கவில்லை என தெரிவித்து சுமார் 1 மணித்தியாலமாக விவசாயிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் தமது காணிகளுக்கு செல்ல முடியாதிருந்ததாகவும் தற்போது அதே நிலை தொடர்வதாகவும் விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். 57ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அத்தாட்சி பத்திரங்கள் தவறென்றும், அதாவது 1957 காணி வழங்கப்பட்டு 60ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பத்திரங்கள் இது பொய்யா அவர்கிட்ட விசாரிக்கணும். அடுத்து இப்ப நாங்க படம் வரைகிறதா அவங்க படம் வரைகிறதா? படம் எங்கள்கிட்ட இருக்கிறது இல்லை, கச்சேரிகள்ல தான் அதிகாரிகள்ட்ட தான் படங்கள் இருக்கிறது. அப்ப இந்த காணிகளை வழங்குறதுக்கு அவங்க முட்டுக்கட்டை அடிக்கிறாங்க. தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை நிந்தவூர் பிரதேச செயலாளரிடம் விவசாயிகள் கையளித்துள்ளனர். இதோ நியூஸ் ஃபர்ஸ்ட் திரையில் தோன்றும் அரிய வாய்ப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் யாழ் நல்லூரான் நந்தவனம். இதுவரை தெரிவு செய்யப்பட்டோர் 2011ஆம் ஆண்டில் யாழ் சங்கானையை சேர்ந்த பாலசிங்கம் விஷ்ணு, 2013ஆம் ஆண்டில் யாழ் நாவட்குழியைச் சேர்ந்த மகாலிங்கம் தனரூபன்,
2014ஆம் ஆண்டில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ ஹம்சிகா, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த என் கௌதமி, அம்பாறையைச் சேர்ந்த குமாரலிங்கம் சாம்பவி, 2015ஆம் ஆண்டில் யாழ் வண்ணார் பண்ணையில் வசிக்கும் லதாஜினி மனோகரலிங்கம். 2016 யார் அந்த திறமைசாலி? நீங்கள் ஆற்றலும் ஆர்வமும் உள்ளவரா? செய்தி வாசிப்பாளராக மிளிர்வதற்கான அரிய வாய்ப்பு. நியூஸ் ஃபர்ஸ்ட் குரல் தேர்வு மற்றும் திரை பரீட்சை. இலக்கம் 710 பருத்தித்துறை வீதி, நல்லூரில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் நல்லூரா நந்தவனத்தில் எதிர்வரும் 29ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை. உங்கள் திறமைக்கோர் அங்கீகாரம். இலங்கை வாழ் மக்கள் சகலருக்கும் நிரந்தர சமாதானம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி யாழ் நல்லூரில் பாத யாத்திரை ஒன்று இன்று ஆரம்பமானது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்துள்ள இந்த பாத யாத்திரை இன்று காலை நல்லூரில் ஆரம்பமானது. யாழ் நாகவிகாரையில் நேற்றிரவு இடம்பெற்ற விசேட வழிபாடுகளை தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதன் பின்னர் பாத யாத்திரை இன்று காலை ஆரம்பமானது. நல்லூரில் ஆரம்பமான இந்த பாத யாத்திரை ஹம்பாந்தோட்டை வரை பயணிக்க உள்ளது. மேலும் 7ஆம் திகதி பாத யாத்திரை ஹம்பாந்தோட்டையை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை சிங்கப்புரத்தில் வீடொன்றில் கர்ப்பிணி பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கிடைத்த அனாமதேய தகவல் ஒன்றிற்கமைய குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அம்பலாங்குடை பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண்ணின் கணவர் தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை தேடும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். பல்வேறு படைப்புகளை கொண்ட கண்காட்சியொன்று மேல் மாகாண முதலமைச்சர் இஸ்ரு தேவப்பிரியவின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்றது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அழகியற்கலை பீடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இக்கண்காட்சியில் பெருமளவிலானோர் பங்கேற்றிருந்தனர். அழகியற்கலை பீடத்தின் பேராசிரியர்கள் 2 உட்பட 5 பங்கு பெற்றுதலுடன் சித்திரம், செரமிக், சிற்பம் மற்றும் அச்சுக்கலைகள் முறைகளிலான ஆக்கங்கள் உள்ளடங்கிய கண்காட்சியாக இது அமைந்திருந்தது. நலம் தரும் நல்லை கந்தனின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் நல்லூரா நந்தவனம் செய்தித்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர் யுவதிகளுக்கு களம் அமைத்துக் கொடுக்கும் திரை பரீட்சை மற்றும் குரல் தேர்வு. அரிதான நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகத்தில் செய்தி வாசிப்பாளரின் இருக்கையில் அமர்ந்து நிலப்படம் எடுப்பதற்கான சந்தர்ப்பம். இலக்கம் 710 பருத்தித்துறை வீதி, நல்லூரில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் நல்லூரா நந்தவனத்தில் எதிர்வரும் 29ஆம் திகதி முதல் 31ஆம் திகதி வரை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை. அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.